ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய உள்ளத்தை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காய் 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 எத்தனை பாடுகள், வேதனைகள். நான் வளர, நான் வாழ அவர் சிந்தின ரத்தம். நான் கரையேற அவர் கல்வாரி ஏறினார். நான் மறுமலர்ச்சி அடைய அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நாளிலே நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். பட்டேன் பாடு உனக்காய், நீ என்ன செய்த எனக்காய் என்ற சிலுவை மரம் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் நம்ம பதில் என்னவா இருக்கும்? அன்று ஒரு நாள் அந்த நினிவே அக்கிரமத்தின் உச்சியில் காணப்பட்ட போது அது அழிக்கப்பட வேண்டும், ஆனால் அது காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடு தீர்க்கதரிசி அனுப்ப விரும்பினார். மகா நகரம் நினிவே பாருங்களேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்றது காண உடனே கர்த்தர் அந்த நகரத்தை பார்த்து அதை அழித்து விடவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை. மாறாக ஒரு பிரசங்கம் பண்ணா அந்த நினிவே நகரம் மாறிடும் கர்த்தர் நினைச்சார். பிரசங்கம், எத்தனை பேர் பிரசங்க நேரத்தில் முழிச்சிருக்கிறீங்க? பிரசங்கத்தை எழுதுறீங்க, கேட்டது மட்டும் எழுதி வைக்கிறீங்களா? எழுதி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எழுதப்படும். அந்த நகரத்துக்கு ஒரு பிரசங்க ஆரம்பிச்சா பிரசங்கம் பண்ணா மாறிடும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. பிரசங்கத்துக்கு தலைப்புலாம் அவரே கொடுத்துட்டாரு. யோனா 1:2 பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி செலக்ட் பண்றாரு ஆண்டவர். அவன் பேர் யோனான்னு உலகத்துக்கே தெரியும், ஊருக்கே தெரியும் இல்லைங்களா? யோனாவே, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் சமூகத்தில் எட்டினது என்றார். இன்றைய அளவுல யாருமே எதிர்பார்க்கறதில்ல. பிரசங்கம் எப்படிங்க இருக்கணும்? உங்களுக்கு விசா வரும், வேலை வரும், பிள்ளை கிடைக்கும், வீடு கட்டுவீங்க, இன்னொரு அடிஷனலா கார் வாங்குவீங்க, நல்ல சூட்டு வாங்குவீங்க, 10 செயின்ல கோல்டு வாங்குவீங்க. இல்ல இதானே சொல்லணும் நீங்க, அதான நியாயம், அதானே சொல்றாங்க. நீங்க மெட்ராஸ்ல சந்துக்கு சந்து 4 பேர் சொல்றாங்க இல்லீங்களா? பெண்ட் எடுக்கிறான் ஒருத்தன் தள்ளா கீழே விழுறான், பவரை விற்கிறான் ஒருத்தன். அப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி பிரசங்கத்தை வேணா கேட்பானா? அந்த காலத்திலே போறான், யோனா பார்த்தான், எஸ்கேப் ஆயிட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன் போய் சொல்றது அப்படின்னு. அப்ப பிரசங்கத்துக்கு இன்றைக்கு நிலைமை அன்னைக்கே இருந்தது பாருங்களேன். நீங்களாம் பிரசங்கத்துல இன்ஸ்டன்டா நடக்கணும் இல்லைங்களா? சொன்னா உடனே அவர் கேடு கட்டுனா வாழ்வாரு, கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்தா கூட அவர் நேரம் வந்தாரு உடனே சுகமாயினவர் இல்லையா? அதான் நீ எதிர்பார்க்கறாங்க, உடனே இம்மிடியட்டா வரணும். அவருக்கு வெயிட்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அதான் எதிர்பார்ப்பு. இந்த யோனா என்ன பண்ணிட்டான்? எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். 1:3 நினிவேக்கு போய் என்றால் ரூட் மாதிரி தர்ஷீஸுக்கு ஓடி போனான். அவனுக்கு ஒரு குறியும் மூளை பாருங்க, நம்ம போனா கண்டுபிடிக்க மாட்டார், ஆண்டவர் விட்டுருவாருன்னு. ஆண்டவர் யார் தெரியுமா? அவரை பத்தி அவங்க லேசா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 139 சங்கீதம் 8:9-10 சொல்லுகிறது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை இப்ப தங்கினாலும் இது வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்ப நான் எங்க போனாலும், பாதாளத்துக்கு போனாலும், கடலுக்கு அடியில போனாலும், சமுத்திரத்தை விட்டு வெளியே போனாலும், இன்னைக்கெல்லாம் பாதி பேரு எங்கெங்கயோ போறாங்க, பப்ஸ், கிளப், அது இதுன்னு எல்லா இடத்துலயும் அவர் கரம் முன்னை பின் தொடர்ந்து மறந்து போகாது. இந்த ஒரு யோனானால நடந்த காரியம் என்ன? கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடையக்கூடிய அளவுக்கு அது எல்லா பொருளும் வேஸ்ட், விரையும், வீணு. இவன் ஒருத்தனால பாருங்க மொத்த பொருள் கடலுக்கு போய் தூக்கி போட்டாங்க எல்லாம். இவர் சம்பாரிச்சது என்ன இருக்க போகுது? இவன் பண்ண தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி கீழ்ப்படியில வந்து எல்லா பேசஞ்சரும் கத்துறான், எல்லா பொருளும் போட்டான். எல்லாருக்கும் மன வேதனை, மன உளைச்சல். கடைசியா எப்பவுமே நம்ம ஆளுங்க கடைசியா தான் கீழ்ப்படி. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த சிலுவையில தொங்கினான அவன் கடைசியா ரட்சிக்கப்பட்டான, உன்னத்துக்கு சிலுவையில மாத்தினா சரியாயிடுமா? சொல்லக்கூடாது. இப்ப யோனா எங்க ரட்சிக்கப்படுறான் பாருங்க. மீன் வயிற்றுல இருந்தா தான் அவன் உருப்படியா மனுஷனா மாறினான். 40 மணி நேரம் உள்ள இருக்கிறாரு, உடனே மனம் திரும்புறாரு. அங்கதான் அவருக்கு தெரியுது. அப்பதான் எங்க முதல்ல நல்லா சொன்ன போனா, இவனால பொருள் வேஸ்ட், இவனால டென்ஷனு, இவனால அலைச்சல், எவ்வளவு பேருக்கு மன உளைச்சல், எவ்வளவு பேருக்கு அந்த சிக்கு வந்திருக்கும் பாருங்க. இவனால தேவையா? சரி திருந்திட்டால. பிரசங்க தலைப்பு ஆண்டவரே கொடுத்துறாரு. என்ன பிரசங்கம்? இப்ப நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். முதல்லையாவது பரவாயில்ல, இப்ப பிரசங்கம் வேற தலைப்பு. நினிவே போய் பேச ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தான், விட்டு கொடுத்தான். பேச ஆரம்பிச்சோன்னு அரசன் முதல் ஆண்டி வரை, ஆடு மாடுகள் முதல் பிரசங்கத்தை கேட்டது. ஒரு மனிதன் ஆவியை கொண்டு வந்தது.
முழு நகரமும் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் முறையிட தொடங்கினார்கள், கதறினார்கள், கெஞ்சினார்கள், ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள். அவ்வளவுதான், கர்த்தருடைய உள்ளம் உருகி போயிடுச்சு. அந்த நகரத்தை முழுமையாய் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கொடிய பாவம் நிறைந்த நகரமே மாறின உடனே கர்த்தர் கூட மாறினாருங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவர் மனம் திரும்பின உடனடியாய் தன்னையே மாற்றிக்கொள்கிறார். உனக்கும் செய்ய மாட்டாரா? நீ ஒருமுறை மனம் திரும்பிப்பார். உன் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, உன் அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய பயங்கரமான தீய கொடிய எண்ணங்களோட சிந்தைகளிலிருந்து இன்றைய இப்பொழுது மனம் திரும்பி பார். உன்னுடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் உனக்கான எல்லா அற்புத அடையாளங்களும் செய்வார். நீ கவலைப்படாத, கலங்கி போகாத. இன்றைய இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள். தீய பழக்க வழக்கத்தில் வெளியே வா. வெளியில சொல்ல முடியாத பாவத்திலிருந்து வெளியே வா. இன்றைய இப்பொழுது, டுடே, இன்றைக்கு இப்பொழுது ரட்சணிய நாள். நீ ரட்சிக்கப்படக்கூடிய நேரம் இது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதமான நாளுக்காக நன்றி. இன்னும் மனம் திரும்பாத பட்சத்துல, பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். விடுதலை கிடைக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். மனமிறங்குங்க ஆண்டவரே. ஒரு நாளும் உடைந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் காப்பீராக. இந்த உள்ளங்கள் உம்மால் தேற்றப்பட்டு சுவாமி எல்லாருக்கும் சாட்சியா வைங்க. அந்த கண்ணீரின் பணத்தாக்க மாற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால இந்த தேவனதை செய்ய முடியாது திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.